நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு திருமாறன் அவர்கள். சார் வணக்கம். டெல்லி செங்கோட்டை மாதிரியான ஒரு அதிமுக்கியத்துவம் பாதுகாப்பு வாய்ந்த ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு சம்பவம் எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பாங்க, இது ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கணும். ஒரு சிறிது காலமாக இது மாதிரி வெடிகுண்டு இல்லாம இருந்தது. இப்போ இப்போ முன்னாடி சொன்னபடி இப்போ தேர்தல் காலம் வேற. ஸோ இதை ஒரு டீஸ்டபிளைஸ் பண்றதுக்காகவும் இது மாதிரி தீவிரவாதிகள் நடத்தி இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். இதை ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா இது ஹை செக்யூரிட்டி ஜோன், டெல்லி நம்ம தலைநகரம். இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற சூழ்நிலை, உலக பொருளாதார சூழ்நிலை, உலகம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இந்தியா ஒரு பேட் டேஸ்டா அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இது கொண்டு போகும். ஏன்னா இது செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நம்ம கூர்ந்து பார்க்கணுங்க. யாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, என்ன சதி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இது ஏற்கனவே ஃபரிதாபாத் மாதிரியான இடங்கள்ல, ஹரியானா உள்ளிட்ட இடங்கள்ல அதிக வெடிகுண்டுகளோடு சிலர் கைது செய்யப்படுறாங்க. 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த நடவடிக்கைக்கு பிறகாக உடனடியாக தலைநகரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இல்ல, அது ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு வந்திருக்கிறதுனால தான் உஷார்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஜம்முல கூட எடுத்தாங்க, ஃபரிதாபாத் எடுத்திருக்காங்க. இது மிஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இன்டெலிஜென்ஸ்க்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தே மே கேதர் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கோம். கடைசி வச்சுதான் சீரியஸா எல்லாத்தையும் சர்ச் பண்ணாங்க. இது எப்படி கார் வச்சிருக்காங்க, இது காருக்குள்ள வச்சிருக்கிறதுனால இது மட்டும் தானா, இது ஒரு சிங்கிள் எபிசோடா இல்ல செயின்ஸ் ஆஃப் எபிசோடா இருக்குமான்னு இப்போ சீரியஸா பார்க்க வேண்டியது இருக்குங்க. நன்றி. தீவிரவாதிகள் இப்ப டெல்லியில மட்டும் தாக்குறாங்களா, இல்ல மற்ற சிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்ணிருக்காங்களா? ஏன்னா பீகார் எலெக்ஷன் இருக்கு, அங்க பாட்னால எதனா வச்சிருக்காங்களா அப்படின்றத இப்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்குங்க. நன்றி திருமாறன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.